ஒரு மோசடி லாட்டரி நடத்தக்கூடிய மனிதனிடம் 500 கோடியை வாங்கி நீங்க நல்லாட்சி நடத்த வந்தீர்களா? திமுகவின் மீது வைக்கிற இதே விமர்சனத்தை இப்பொழுது நீங்கள் விஜயிடம் வைக்க முடியுமா? முடியாதா? இந்தியை நீங்க எதுக்கு போறீங்க? அது திமுகவினுடைய என்னென்ன கொள்கைகள் இருக்கோ அந்த கொள்கைகளை தான் நீங்க சொல்ல போறீங்க. அதுக்கு எதுக்கு புதிய கட்சி? என்ன அதுக்கு திமுகவை இருந்து விட்டு போகட்டும். சரி, திமுக ஊழல் மலிந்த கட்சி, ஊழலை ஒழிப்பதற்காகத்தான் நான் புறப்பட்டிருக்கேன்னு சொல்றீங்க, நம்புறேன். ஆனா உங்க பக்கத்துல ஆதவர்ஜுனாவில வச்சிருக்கீங்க. திமுகவிடமே கொள்கை இல்ல. அந்த கொள்கையை இல்லாததை பற்றி பேசுகிற இந்த விஜயிடம் என்ன கொள்கை இருக்கிறது சொல்லணும். மோட்டார் சைக்கிள் கொடுப்பேன், இந்த வீடு கட்டுறதுக்கு, இதெல்லாம் கொள்கையா? தனிச்சு நிக்கணும்னு சிலர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. சிலர் அதிமுகவோட பாஜகவோட போறது ஒரு நல்ல வழி தான். பாஜக கூட அதை சொல்றாங்க, நீங்க வாங்க, இது தேர்தலுக்கான கூட்டணி சொல்லிட்டு வாங்கன்னு கூட சொல்றாங்க. அவர் எதை சூஸ் பண்ணி போனா கரெக்ட்? அவர் முதலமைச்சராவது தான் எனக்கான ஒரே எண்ணம் என்று நினைத்தால் அவர் மறந்து அதிமுக பிஜேபி அணியின் பக்கம் போக முடியாது. அவர் தனியாக நிற்கிற பொழுது நான் என்ன சொல்றேன், 20 விழுக்காடு வாக்கு அவருக்கு இருக்கிறது. நான் அவரை குறைத்து மதிப்பிடவே இப்பவும் அது இருக்கு. கரூர் சம்பவத்துக்கு பிறகும் அது கரூர் சம்பவத்துக்கு பிறகு அவர் தனிப்பட்ட வாக்கு வங்கி சிதையவே இல்லை. தமிழ்மணியன் வந்து அவர் வச்சுக்கலான்றதுக்காக இதை சொல்றாரோ அதை கொச்சப்படுத்துவான். அதனால தான் நான் முதல்ல சொல்லிட்டேன், அவர் கூப்பிட்டாலும் நான் போக மாட்டேன். கூப்பிட்டாலும் நான் போக மாட்டேன். ஏன்னா நான் ஒரு முறைப்பட்ட பாடம் எனக்கு போதாதான். அதிமுக பிஜேபி தாவேகா கூட்டணி அமைந்து விட்டது அப்படின்னு செய்தி வந்ததுமே ஸ்டாலின் உடனடியாக மூட்டை கட்டாங்க. அதுக்கு பிறகு கோட்டையில் இருப்பதற்கு அவர்களுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸ்ரீனிவாசா டூர் நடத்தும் ஆன்மீக சுற்றுலா தொடர்புக்கு 9384854560. சௌபாக்யா ஹோம் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ். எவரெஸ்ட் ஈசி செஃப் ஆகுங்கள் சில நிமிடங்களிலேயே. பாண்டிச்சேரி தமிழ்நாட்டில் லாட்டரிகளை கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக நோக்கமே அதுதான். இதில் வேற ஒன்றுமே இல்லை. இவர் 2021 திமுகவுக்கு வேலை பார்த்ததுக்கான காரணமே இல்லைன்னா மார்ட்டின் திமுகவுக்கு தேர்தல் நிதியாக 500 கோடிக்கு மேல் அள்ளி கொடுப்பதற்கு என்ன காரணம்? 500 கோடி ஒரு சுரண்டல் லாட்டரி, ஒரு மோசடி லாட்டரி நடத்தக்கூடிய மனிதனிடம் 500 கோடியை வாங்கி நீங்க நல்லாட்சி நடத்த வந்தீர்களா? திமுகவின் மீது வைக்கிற இதே விமர்சனத்தை இப்பொழுது நீங்கள் விஜயிடம் வைக்க முடியுமா? முடியாதா? அப்போ நீங்க எந்த கணக்கில் நீங்கள் இருக்கிறீர்கள்? நண்பா நண்பி என்று பேசுவதன் மூலம் இன்றைக்கு நீங்கள் பாருங்க, ஏராளமான இளம் பிள்ளைகள் அவர் பின்னால் நிற்கிறார்கள். எந்த இடத்திலும் காண முடியாத அளவுக்கு பெண் பிள்ளைகள் அங்கே திரண்டு நிற்கிறார்கள். அந்த பெண் பிள்ளைகள் அத்தனை பேரும் அவரை தங்களுடைய உடன்பிறவா சகோதரராக பாவிக்கிறார்கள். அந்த அளவுக்கு அவர் மீது ஒரு பாசத்தை வெளிப்படுத்துகிறார்கள் பார்க்கும் இடமெங்கும். ஆனால் இவர்களை பார்க்கும்போது எனக்கு இது ரொம்ப வருத்தமாக இருக்கிறது. ஆனா நேற்றைய கூட்டத்தில் பாத்தீங்கன்னா பாஜகவே அதிமுகவே ஒரு விமர்சனம், ஒரு வார்த்தை கூட பேசல. ஒருவேளை பாஜக அதிமுக கூட்டணி பக்கம் அது வாய்ப்பு நிறைய இருக்கிறது. அதாவது இவருக்கு காங்கிரஸோடு போக வேண்டும் என்பதுதான் அவருக்கான முதல் நோக்கம். ஆனால் காங்கிரஸ், நான் ஏற்கனவே பல நேர்காணலில் சொல்லியிருக்கேன், திமுகவை விட்டு காங்கிரஸ் ஒருபோதும் வெளியே வராது. காங்கிரஸ் கட்சிக்குள் சில கலக குரல்கள் எழலாம், ஆனால் அதற்கெல்லாம் மேலிடம் செவி சாய்க்காது. அங்கே திமுகவோடு அவர்கள் தொடர்பு. அதுக்கு காரணம் வேறொன்றும் இல்லை. நீங்கள் இங்கே இருப்பவர்கள், இங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ்காரர்களுக்கு 2026 முக்கியம். ஆனால் மேலே இருக்கிற ராகுல் காந்திக்கு 2029 தான் முக்கியம். 2029 நாடாளுமன்ற தேர்தல் வருகிற பொழுது இங்கிருந்து 20-30 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வந்தால் அதுதான் அவருக்கு பயன்படும் பிரதமர் ஆவதற்கு. அதனால் வாக்குகளின் மூலமாக நிரூபித்திருக்கக்கூடிய திமுகவை அவர் பார்ப்பாரா? எவ்வளவு வாக்கு இருக்கிறது என்றே தெரியாத ஒரு இடத்தில் போய் நிற்பாரா? அதனால் அவர்கள் கைவிட்டு விட்டார்கள். அந்த வாய்ப்பு போன பிறகுதான் இப்பொழுது இந்த பக்கமாக இவர் யோசிக்கிறார். அப்போ அடிப்படையிலேயே உங்களுக்கு என்ன கொள்கை இருக்கிறது, என்ன லட்சியம் இருக்கிறது? ஆனா நேற்று அவர் நிறைய கொள்கை இருக்கிற சொல்றாரு. ஆமா, அது எல்லாமே பெரியார்கிட்ட இருந்து கொள்கை எடுத்திருக்கிறோம். என்ன அதுதான் நான் இந்த கொள்கையில தான் எடுத்திருக்காங்க. வேற ஒன்றும் கொள்கையும் கிடையாது. திராவிட கொள்கைகளை ஒவ்வொரு நான் கேட்பதே, நீங்க திமுக சொல்லுகிற நீட்டு எதிர்ப்பு, உடனே நீங்களும் நீட்டை நான் எதிர்க்கிறோம். இது இதுவரையில் காணாத புதிய கண்டுபிடிப்பு ஒன்றிய அரசு. அதுக்கு என்ன காட்டா, யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் என்று தானே கான்ஸ்டிடியூஷனிலே இருக்கிறது. அது யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் என்பதை நேரே மொழிபெயர்த்தால் ஒன்றிய அரசு தானே. இதை கலைஞர் கருணாநிதிக்கு தெரியாதா? இல்லை, இவர்களை விட மெத்த படித்த மேதை அண்ணா அவருக்கு தெரியாதா இது ஒன்றிய அரசுன்னு? என்றாவது அவர் இதை ஒன்றிய அரசுன்னு சொல்லியிருக்காரா? கலைஞர் என்றாவது ஒன்றிய அரசுன்னு சொல்லியிருக்காரா? இவர்களுடைய புதிய கண்டுபிடிப்பு.
அந்த ஒன்றிய அரசு என்ற பதத்தான் நீங்கள் பயன்படுத்துகிறீங்க. அந்த நீட்டை எதிர்ப்புன்றீங்க, இந்தியை நீங்கள் எதிர்க்க போகிறீங்க. அது திமுகவினுடைய என்னென்ன கொள்கைகள் இருக்கோ அந்த கொள்கைகளை தான் நீங்கள் சொல்ல போகிறீங்க. அதுக்கு எதுக்கு புதிய கட்சி என்ன? அதுக்கு திமுகவை இருந்து விட்டு போகட்டும். சரி, திமுக ஊழல் மலிந்த கட்சி, ஊழலை ஒழிப்பதற்காகத்தான் நான் புறப்பட்டிருக்கேன்னு சொல்கிறீங்க, நம்புகிறேன். ஆனால் உங்கள் பக்கத்தில் ஆதவ அர்ஜுனாவில் வச்சுருக்கீங்க. அப்போ நீங்கள் தூய்மையான அரசியலை கொடுப்பீங்க, நான் எப்படி நம்புறது? இப்படி எல்லா வகையிலும் நீங்கள் திரும்பி திரும்பி பார்த்தீங்கன்னா யார் மீது நமக்கு நம்பிக்கை வருவதற்கு வாய்ப்பு இல்லை. இப்போ நான் இதை ஏன் வெளிப்படையாக சொல்கிறேன்னா, நான் மொத்தமாக விட்டுட்டு போகிறேன். ஆனால் அவர் திமுக அவங்களுடைய கொள்கையெல்லாம் மறந்துட்டாங்க, இல்லை கொள்கைகளை விட்டுட்டாங்க, அதனால தான் நாங்கள் வந்து அந்த கொள்கையை கையில் எடுத்து நாங்கள் தான் உண்மையான கொள்கை கட்சி, திமுக கிட்ட என்ன கொள்கை இருக்குது இன்னைக்கு அப்படின்னு தான் அவர் விமர்சனத்தை வைக்கிறார். திமுகவிடம் ஒரு கொள்கையும் கிடையாது. திமுக வந்து திராவிட கழகத்துடைய கொள்கை தான் திமுகவின் கொள்கை என்று சொல்லி கொண்டு தான் அண்ணா கட்சியை தொடங்கினார். நாங்கள் இரட்டைக்குழல் துப்பாக்கியாக இயங்குவோம் என்று தான் அண்ணா வந்து ராபின்சன் பூங்காவிலேயே மேடை போட்டு பேசினார். என்ன அவங்க கொள்கை? நான் அதுதான் ஒரு அரங்கத்தில் பேசும்போதும் கேட்டேன். திராவிடர் கழகத்தினுடைய கொள்கை என்று பெரியார் முன்வைத்தது என்ன? ஒன்று கடவுள் மறுப்பு, புரியுதுங்களா? ரெண்டாவது மத மறுப்பு, மூன்றாவது பார்ப்பனிய மறுப்பு, நான்காவது பத்திரிகை மறுப்பு, ஆமாம், ஐந்தாவது சினிமா மறுப்பு. இவையெல்லாம் முன்னெடுத்த ஒரு பெரியார். நீ ஒரு உண்மையான தமிழனாக நீ இருக்க வேண்டும் என்றால் நீ கடவுளை மற, மதத்தை, அந்த கடவுளை பயன்படுத்தி பேசப்படுகிற மதத்தை மற, அந்த மதத்தை வைத்துக்கொண்டு பிழைப்பு நடத்துகிற பிராமணனை வெறுத்து ஒதுக்கு. உன்னுடைய அறிவை மயக்குகிற இந்த பொய்யான பத்திரிகைகள், சினிமா, ஐந்தும் கூடாது சொன்னார். இந்த சினிமாவும் இந்த பத்திரிகை இல்லைன்னா திமுக வந்திருக்குமா? திமுகவில் இப்போ கடவுள் மறுப்பு இருக்கா? திமுகவில் இப்போ மத மறுப்பு இருக்கா? அவரே ஸ்டாலினே சொல்கிறார், நாங்கள் 90 விழுக்காடு எங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் உள்ளவரெல்லாம் இந்துக்கள்ன்றாரு. அப்போ அவருடைய நோக்கம் வாக்குகளை பெறுவது தான். இதில் வந்து திராவிடர் கழகத்துக்கும் திமுகவுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. நான் கேட்குறேன், இதெல்லாம் காலம் மறந்து போகிறோம். பப்ளிக் மெமரி ஷார்ட் என்று ஆங்கிலத்தை சொல்லுவான். பெரியாரை விட்டு விட்டு இவர்கள் வெளியே வந்த பொழுது இளம் வயதில் ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டார் என்பதற்காக பெரியார் மீது இவர்கள் வைத்த குற்றச்சாட்டுகளும் இவர்கள் பேசிய பேச்சுக்களும் எவ்வளவு, இந்த கூட்டத்துக்கு எதிராக பெரியார் எழுதிய எழுத்துக்கள் எவ்வளவு வன்மையானவை. திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒரு அமைப்பாகவே அவர் அங்கீகரிக்கவே இல்லையே. நீங்கள் பெரியாரினும் பார்த்தா நிறைய முரண்பாடுகளையும் பார்க்கலாம். 1952 காங்கிரஸை ஒழிப்பதற்காக கம்யூனிஸ்ட் கட்சியை ஆதரித்தார், புரியுதுங்களா? பிறகு 1957 காங்கிரஸை ஆதரிக்க வந்தார். 62 காங்கிரஸ் ஆதரிச்சார், 67 ஆதரிச்சார். ஏன்னு கேட்டால் பச்சை தமிழன் காமராஜருக்காக நான் ஆதரவு கொடுக்குறேன்னாரு. 67 காமராஜர் தோற்ற அடுத்த கணத்திலேயே அவர் என்ன செய்தார்? 71 அவர் வாழ்கிற வரை திமுக ஆதரவாளராக மாறினார். அவர் அதையெல்லாம் வைத்து பிழைக்கணும் என்பதற்காக மாறி மாறி இல்லை. நான் சொன்னது போல் அவர் ஒரு கொள்கைக்காரன் தான். எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் என் கொள்கைக்கு ஏற்றாற் போல் அது நடக்குமா, அதை நான் பயன்படுத்தி கொள்கிறேன். காமராஜர் இருந்தார், ஒரு இப்போ தமிழர் இருக்கிறார், அவருக்கு வந்து ஒரு உண்மையான தமிழன், பச்சை தமிழன் முதலாக தமிழ்நாட்டு அரசியல் முதல்வராக வந்திருக்கிறான். அதுக்கு முன்னே இவர்கள் எந்த நீதி கட்சியை பற்றி பெரிதாக பேசுகிறார்களோ அந்த நீதி கட்சியிலே ஒரு தமிழன் இருந்ததில்லை. அந்த நீதி கட்சியில் இந்த முதல்வர் நாற்காலியில் இல்லை பிரீமியர்னு சொல்கிற பிரதமர் நாற்காலி எடுத்து பாருங்கள், எந்தெந்த தமிழன் இருந்தான் பட்டியல் போட சொல்லுங்கள். இவ்வளவு, அதாவது ஏராளமான முரண்பாடுகளை கொண்ட ஒரு கட்சி என்பது என்னென்னா அது திமுக தான். மாநில சுயாட்சியை பற்றி நீங்கள் இன்றைக்கும் பேசுகிறீங்க. 1969 அண்ணா கண்மூடி இவர் முதலமைச்சர் ஆனவுடனே கையில் எடுத்தார் மாநில சுயாட்சியை. ராஜமன்னார் கமிட்டி அமைச்சார், புரியுதா? ராஜமன்னார் கமிட்டி அமைச்சு தீர்மானம் போட்டு அரசமைப்பு சட்டத்தினுடைய பல்வேறு விதிகளையே திருத்த வேண்டும் என்கிற அளவுக்கு ஒரு புதிய அரசியலமைப்பு சட்டம் உருவெடுக்கக்கூடிய அளவுக்கு ராஜமன்னார் கமிட்டி பரிந்துரை. இன்னைக்கு என்ன 2025, 15 ஆண்டுகள் நீங்கள் மத்தியில் இடம் பெற்றிருக்கிறீங்க. எந்த மாநில கட்சிக்கும் கிடைக்காத வாய்ப்பு. 15 ஆண்டுகள் நீங்கள் மத்தியில் இருந்தீங்க. இந்த ராஜமன்னார் கமிட்டியினுடைய பரிந்துரையின் ஒரு பக்கத்தையாவது திரும்பி பார்த்துருப்பீங்களா?
எந்தெந்த துறையில் எவ்வளவு சம்பாதிக்கலாம் என்று நீங்கள் சிந்தித்தீர்களே தவிர நீங்கள் ராஜமன்னார் கமிட்டியை பற்றி பேச இன்னைக்கு நீங்கள் மாநில சுயாட்சியை பற்றி பேச உங்களுக்கு என்ன யோகியம் இருக்குது? இந்திக்காக கலைஞர் பேசியதும் அண்ணா பேசியது எல்லாம் புத்தகமாக வச்சுருக்கேன். என்னிடம் யாரும் பேச முடியாது. இவர்கள் நான் தரவுகள் இல்லாமல் அவதூறுகளை அள்ளி தெளிப்பவன் இல்லை. இவர்கள் இந்த இந்திக்கு எதிராக எப்படியெல்லாம் பேசியிருக்கிறார். அதுவும் கலைஞர் ஒன்று எழுதுகிறார், முரசொல் எழுதுகிறாரு, அர்ச்சகர்கள் எல்லாரும் அர்ச்சகர்களாக வேண்டும் என்பதற்காக ஒரு போராட்டம், அப்புறம் இவர்களுக்கு ஒரு போராட்டம், அவர்கள் ஒரு போராட்டம் வரிசையை எழுதிட்டு, இத்தனை போராட்டங்களில் ஒரு போராட்டம் அல்ல இந்தி திணிப்புக்கு எதிரான போராட்டம், அதுதான் நம்முடைய மிக முக்கியமான உயிர்த்தலமான போராட்டம். இந்த போராட்டத்தில் 1,00,000 பேர் சிறைக்கு செல்ல வேண்டும். இவர் எழுதி 50 வருஷம் ஆயிடுச்சு. இதுவரைக்கும் ஒரு 10,000 பேர் கூட உள்ளே போனானா இந்தி திணிப்பை எதிர்த்து இவர்கள் கொடி கட்டி நடக்கலை. இல்லை, இன்ன வரைக்கும் இந்தி திணிக்கப்பட்டு தானே, அது காங்கிரஸும் திணிக்குது, பிஜேபியும் திணிக்குது, இந்தி திணிக்கப்பட்டு கொண்டே தான் இருக்கு. என்ன நீங்கள் செய்தீங்க? 15 ஆண்டுகள் என்ன செய்தீங்க? ஒவ்வொரு ஆண்டும் உள்துறை அமைச்சர் இந்தியை இந்தியா முழுவதும் பரப்ப வேண்டும் என்பதற்கு அறிக்கை அனுப்புவார். அதை சிதம்பரமே செய்திருக்காரு. சிதம்பரம் உள்துறை அமைச்சராக இருந்தால் போதும், இந்தியை இந்தியா முழுவதும் பரப்புவதற்கு எப்படி வழி செய்ய வேண்டும், இதெல்லாம் நீங்கள் எல்லா சமரசங்களுக்கும் உட்பட்டு தான் உட்கார்ந்துன்னு இருக்கீங்க. உங்களுக்கு எந்த போர்க்குணமும் கிடையாது. ஆக திமுகவுக்கு கொள்கையை பற்றி பேசுறதுக்கு விஜய் திமுகவிடமே கொள்கை இல்லை. அந்த கொள்கையை இல்லாததை பற்றி பேசுகிற இந்த விஜயிடம் என்ன கொள்கை இருக்கிறது எனக்கு சொல்லணும். மோட்டார் சைக்கிள் கொடுப்பேன், இந்த வீடு கட்டுறதுக்கு, இதெல்லாம் கொள்கையா? எல்லோருக்கும் எல்லாம் அப்படின்னு சொல்றாரு, பிறப்புக்கும் எல்லாம் உயிருக்கும். அதாவது நீங்க கொள்கை என்றால் என்ன, திட்டங்கள் என்றால் என்ன, பாலிசி என்பது என்ன, ப்ரோக்ராம் என்பது என்ன, இரண்டுக்கும் இடையில் இருக்கிற வேற்றுமையே தெரியாத மனிதர்களாக நீங்கள் உங்களை வெளிப்படுத்திக் கொள்வதற்காக நான் வருத்தப்படுறேன். ஏதாவது ஒரு வாய்ப்பு இருக்கா விஜய் அவர்களுக்கு? உங்களுக்கு கடந்த மாதிரி ஒரு ஆலோசனை சொல்லியிருந்தீங்க, அவர் எப்படியும் பார்த்துருப்பாருன்னு நினைக்கிறேன். என்ன, ஏன்னா அவர் நிறைய பேர் தனிச்சு நிற்கணும்னு சிலர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சிலர் அதிமுகவோட பாஜகவோட போகிறது ஒரு நல்ல வழி தான். பாஜக கூட அதை சொல்கிறாங்க, நீங்கள் வாங்க, இது தேர்தலுக்கான கூட்டணின்னு சொல்லிட்டு வாங்கன்னு கூட சொல்கிறாங்க. அவர் எதை சூஸ் பண்ணி போனால் இல்லை, அவர் முதலமைச்சராவது தான் எனக்கான ஒரே எண்ணம் என்று நினைத்தால் அவர் மறந்து அதிமுக பிஜேபி அணியின் பக்கம் போக முடியாது. ஏனென்றால் எடப்பாடி தான் முதலமைச்சர் வேட்பாளராக அவர் அறிவித்து விட்டார். அவர்களுக்கு கீழே போய் ஹி ஹேஸ் டு பிளே ஒன்லி செகண்ட் ஃபிடில் டு எடப்பாடி. அதை தான் அவர் செய்யணும். அதற்கு அவர் தயாராக இருக்கிறாரா நமக்கு தெரியாது. நீங்கள் காங்கிரஸோட போனால் அவர் முதல்வர் வேட்பாளர்னு ஒப்புக்கொள்வார். ஏன்னா அங்கே ஆளே கிடையாது. அதனால் அவர்கள் தாராளமாக அவர் ஒப்புக்கொள்வார். அதை வைத்துக்கொண்டு இவர் முதல்வராக முடியாது. இங்கே காங்கிரஸோடு போய் முதல்வராக முடியாது. அதிமுகவின் பக்கம் போய் முதல்வராக இவர் வருவதற்கு வாய்ப்பே கிடையாது. அப்படி என்றால் இவர் முதல்வர் ஆக வேண்டும், எனக்கு மிகப்பெரிய மக்கள் ஆதரவு இருக்கிறது என்று உண்மையை நம்பினால் அவர் தனித்து தான் நிற்கணும். அவர் தனியாக நிற்கிற பொழுது நான் என்ன சொல்றேன், 20 விழுக்காடு வாக்கு அவருக்கு இருக்கிறது. நான் அவரை குறைத்து மதிப்பிடவே இல்லை. இப்பவும் அது இருக்கு. கரூர் சம்பவத்துக்கு பிறகும் கரூர் சம்பவத்துக்கு பிறகு அவர் தனிப்பட்ட வாக்கு வங்கி சிதையவே இல்லை. யாருமே அவரை குற்றவாளியாகவே பார்க்கல, சிதையவே இல்லை. அப்போ ஒரு 20 விழுக்காடு வாக்குகள் நிச்சயமாக இருக்குது. இப்போ நீங்கள் இருக்கக்கூடிய ஒரு சீட்டு கொடுத்தா போதும் ஐயா, ஒரு 2 சீட்டு கொடுத்தா போதும் ஐயான்னு எத்தனை பேர் கட்சிகள் வைத்து கொண்டிருக்காங்களா, அவர்களெல்லாம் நீங்கள் கூட சேர்த்தால் கூட நீங்கள் 25 விழுக்காடை தாண்ட மாட்டாங்க. அப்போ 45 விழுக்காடுக்கு மேலே வந்தால்தான் நீங்கள் ஒரு முதலமைச்சராக முடியும். ஒரு வலிமையான கூட்டணி வேண்டும். இதுவரையில் யாரும் அடையாத செல்வாக்கை அடைந்த ஒரே மனிதன் எம்ஜிஆர். அவரே 1977 தேர்தலில் அவர் முதல்வராகிற போது அவருக்கு கிடைத்த வாக்கு எவ்வளவு தெரியுமா? 30% தான். 30% வாக்குகளைத்தான் அவர் பெற்றார். ஒரு கூட்டணியை வைத்து கொண்டார். கூட்டணியோடு சேர்ந்து அவர் ஆட்சிக்கு சேர்ந்தார். அவருக்கே 30% தான் கிடைச்சது. புரியுங்களா? சேலத்தில் நினைத்ததை முடித்தவன் அவருடைய திரைப்படம் சேலம் ஜெயா தேட்டர்னு நினைக்கிறேன். அதில் முதல் நாள் முதல் காட்சி, அந்த காட்சியை பார்ப்பதற்கு கூடிய கூட்ட நெரிசலில் 3 பேர் செத்து போனான். இன்னைக்கு இந்த கரூர் சம்பவத்தை பற்றி பேசுகிறீங்க, இதையெல்லாம் மறந்துட்டீங்க. ஒரு சினிமா பார்ப்பதற்கு புஷ்பாவுக்கு போய் செத்தான்னு சொல்கிறீங்களே, 3 பேர் அந்த ஸ்பாட்லேயே செத்து போயிட்டான் கூட்ட நெரிசலில். 4 பேர் படுகாயமுற்று மருத்துவமனைக்கு போனாங்க. அப்படிப்பட்ட ஒரு வெறி பிடித்த செல்வாக்கு
எம்ஜிஆருக்கு இருந்தது. அந்த மாதிரி செல்வாக்கு யாரும் கிடையாது. அவர் முதல்வராக அந்த அண்ணா சிலைக்கு முன்னால் அவர் பிரமாணம் எடுத்து பேசுகிற போது 10 லட்சம் பேருக்கு மேலே நிற்கிறான். அவர் அண்ணா சிலையில் இருந்து ஜெமினி ஸ்டுடியோ, இப்போ ஜெமினி ஸ்டுடியோ இல்லை, ஜெமினி ஸ்டுடியோ வரைக்கும் கூட்டம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வாலாஜா சாலை தாண்டி அண்ணா சமாதி வரை கூட்டம். இந்த பக்கம் சிந்தாதிரிப்பேட்டையெல்லாம் தாண்டி எழும்பூர் வரைக்கும் நிற்கிறான். அந்த பக்கம் சென்ட்ரல் வரைக்கும் நிற்கிறான். நிற்கிற எவனுக்கு எம்ஜிஆர் தெரிய மாட்டார், எம்ஜிஆர் பேச்சு கேட்காது. ஆனால் அதில் போய் நிற்கணும்னு நிற்கிறான். 10 லட்சத்திற்கு மேற்பட்டவர்கள் முதல்வர் பிரமாணம் பெறுவதற்கே போய் கூடி நின்னான். அந்த மாதிரி செல்வாக்கு பெற்றிருந்த எம்ஜிஆர் 30% தான் ஓட்டை வாங்கினார். ஸோ இது எல்லாம் களத்துக்கு வந்த பிறகு தான் தெரியும். வெறும் கூச்சல். இப்போ உலகத்துக்கே வியூகம் அமைத்து கொடுத்தவர் பிரசாந்த் கிஷோர். நான் இதை பல நேரங்களில் வேடிக்கையாக சொல்லியிருக்கேன். எந்த இடத்துல காற்று எந்த திசையில் வீசுகிறது என்பது எல்லாருக்கும் தெளிவாக தெரியும். உடனே இவர் அந்த இடத்துல போய் இவர்கள் முட்டாள்கள் என்று சொல்வதை தவிர வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. திமுக ஸ்டாலின் அவர்கள் கடுமையாக முயன்றார். போன முறை 2021 ஒரு முதல்வராக வருவதற்கு தமிழகம் முழுவதும் சுற்றி சுழன்று அவர்கள் பணியாற்றினார். நிச்சயமாக ஆதரவு வட்டம் இருந்தது. அவர் தான் ஆட்சிக்கு வரப்போகிறார் எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அவர்கள் ஒரு 300 கோடி ரூபாய் கொடுத்து பிரசாந்த் கிஷோரை வியூக அமைப்பாளரை வைத்தாங்க. அவர் சொன்னபடி வெற்றி பெற்று விட்டார். மோடி பிரதமர் ஆவார் என்பது எல்லாருக்குமே தெரியும் வட இந்தியாவில். ஆனால் இவர் தான் வியூகம் அமைத்து கொடுத்து பண்ணார். அது மாதிரி ஆந்திரா அது இதுன்னு எல்லா இடமும் எங்கே யாருக்கு வெற்றி கிடைக்கும் முதல்ல இவருக்கு தெரியுது. அங்கே போய் ஒரு வியூகம் அமைச்சார். இவர் தன்னுடைய சொந்த ராகுல் காந்தி கிட்ட கூட போனார். அவர் வேணாம் நினைச்சார். அவர் புத்திசாலி. அதனால் இது விஜயை பொறுத்த வரைக்கும் அவர் அரசியலை பொறுத்தவரை ஒரு புதுமுகம். அவருக்கு அரசியல் தெரியாது. நான் இப்போவும் வலிமையாக அழுத்தமாக சொல்கிறேன், அவருக்கு அரசியல் தெரியாது. நான் அடிக்கடி சொல்லுவேன், பாலிட்டிக்ஸ் இஸ் மாஸ்டர் சயின்ஸ்னா 2300 வருஷத்துக்கு முன்னாலேயே அரிஸ்டாட்டில். புரியுதுங்களா? பாலிட்டிக்ஸ்னு அரிஸ்டாட்டில் புத்தகமே இருக்குது. அதில் இது இங்கே கூட நான் வச்சுருக்கேன். அதை பாலிட்டிக்ஸ் இஸ் மாஸ்டர் சயின்ஸ். அது ஒன்றும் சாதாரண விஷயம் இல்லை. புரியுங்களா? நீங்கள் சதுரங்க பலகையில் சதுரங்க காய்களை வைத்து விளையாட வேண்டிய இடத்துல தாயக்கட்டை உருட்டுற காய்களை தான் வச்சு இந்த விளையாடுறவன எப்படி வெற்றி பெறுவான்? அது மாதிரி தான் இது. புதுசாக வரீங்க, உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. உங்கள் கூட இருக்கிறவங்க ஒரு பக்கம் பார்த்தா இந்த ஆதவ அர்ஜுனா இருக்கிற, இன்னொரு பக்கம் பார்த்தா புஷி ஆனது. புஷி ஆனதுக்கு என்ன தெரியும்? நான் என்ன கேட்குறேன், புஷி ஆனது ஒரு முறை எம்எல்ஏ வந்தாராம் பாண்டிச்சேரியில். இங்கே இருக்கிற நம்ம கார்பரேஷன் வார்டு இருக்க கவுன்சிலரு, அவருக்கான வாக்குகளை விட குறைவான வாக்குகள் தான் அங்கே இருக்கிறது. அதுலேயே நீங்கள் 2வது முறை தோற்று போயிட்டார் அவர். புரியுறதா? இப்போ நீங்கள் குறைந்தபட்சம் உங்கள் பக்கத்தில் ஒரு தெளிவான தீர்க்கமான அரசியலை ஆழமாக புரிந்து வைத்திருக்கிற மனிதர்களை நீங்கள் வைத்திருக்கணும். இதை நான் திரும்ப சொன்னால் ஒரு தமிழ்மணியன் அவர் வச்சுக்கலான்றதுக்காக இதை சொல்கிறாரோ அதை கொச்சப்படுத்துவான். அதனால தான் நான் முதல்ல சொல்லிட்டேன், அவர் கூப்பிட்டாலும் நான் போக மாட்டேன். நான் போக மாட்டேன். ஏன்னா நான் ஒரு முறைப்பட்ட பாடம் எனக்கு போதாதா? அதனால் எ ஃபூல் நோஸ் ஃப்ரம் ஹிஸ் ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் வேறஸ் எ வைஸ் நோஸ் ஃப்ரம் அதர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்னு ஆங்கிலத்தில் ஒரு ப்ராவர்பே உண்டு. ஒரு முட்டாள் எப்பொழுதும் தன் சுய அனுபவத்தின் மூலம்தான் அறிவை பெறுவான். ஒரு அறிவாளி அடுத்தவன் அனுபவத்தை பார்த்தே தன் அறிவை தேடிக்கொள்வான். அதனால் நான் கொஞ்சம் முட்டாளாக இருந்திருக்கேன். பரம முட்டாளாக நான் மாற மாட்டேன். நான் இல்லை, உன் நன்மைக்கு சொல்கிறேன். குறைந்தது ஒரு நல்ல விவரமான மனிதர்கள் உங்களோட இருக்கணும். ஆழமாக திட்டம் தீட்டணும். இப்போது ரஜினிகாந்த் கட்சியை தொடங்கலை, அது வேறு விஷயம். ஆனால் 3 ஆண்டுகளும் துறை வாரியாக நாம் என்னென்ன செய்யணும் என்பதை அவ்வளவு நேரத்தை செலவழித்து உட்கார்ந்து திட்டங்களை ஒவ்வொன்றாக தொகுத்தோம். அந்த பொறுமை அவருக்கு இருந்தது, அந்த ஆர்வம் அவருக்கு இருந்தது. என்ன காரணத்தாலேயோ கடைசி நேரம் ரஜினிகாந்த் அளவுக்கு அனுபவம் விஜய்க்கு இல்லாததுனால அது புரியலையோ? ரஜினிகாந்த் எவ்வளவு காலமாக இருக்கார், அவருடைய வயது, அவர் நீண்ட காலமாக அரசியலை நோக்குபவராக இருக்கிறாரு. நீங்கள் சினிமா உலகத்தில் 72 வயதை கடந்தும் சூப்பர் ஸ்டார் ஸ்டேட்டஸை மெயின்டைன் பண்ணணும்னா அதுவே பெரிய அரசியலாச்சே. அதுவே இந்த அரசியலை விட அது ரொம்ப மோசமான அரசியல். அதிலேயே அவர் வென்று நிற்கக்கூடிய இடத்துல இருக்காரு. அதனால் அவருக்கு அரசியல் தெரியாதுன்னு சொல்ல முடியாது. அவர் ரொம்ப கூர்மையான மனிதர்,
பல துறை சார்ந்தவர்களை வரவழைச்சு பேசுவார். அந்த 3 ஆண்டுகளே அதையெல்லாம் அவர் செய்தார் என் கண் முன்னாலேயே. இப்போ விஜய் கட்சியில கூட இருக்கிற விமர்சனங்கள் என்ன அப்படின்னு நீங்க சொல்றது போல 2ஆம் கட்ட தலைவர்கள் இல்லை அப்படிங்கிறத தாண்டி 2 வருஷம் தான் கட்சி ஆரம்பிச்சிருக்கு. 68,000 வாக்குச்சாவடிகள் தமிழகத்தில் இருக்கு. இவங்க அதற்கான வாக்குச்சாவடி முகவர்களை கூட நியமிக்கல. இதுல இன்னும் பெரிய பெரிய விஷயமா SIR வந்திருக்கு. அதுவே வந்து போதுமான கால அவகாசம் இல்லைன்னு திமுக எதிர்கட்சிகள்லாம் அவன் படந்துன்னு கொட்டை போட்ட கட்சிகளை எதிர்க்கின்ற நிலையில் தான் இன்னைக்கு இருக்கு. இதையெல்லாம் கடந்து நீங்க சொல்லக்கூடிய 20% வாக்குகள் அவருக்கு உண்மையில இருக்கும் அப்படின்னாலும் இது ஓட்டா கன்வெர்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதா? யதார்த்த சூழ்நிலையில அவங்கள்ட்ட கட்டமைப்பு இல்ல, SIR வருது, தனிச்சு நின்னா எவ்வளவு அவர் வந்து SIR-ஐ பற்றி எனக்கும் ஒரு முரண்பட்ட கருத்து உண்டு. இப்பொழுது நீங்க எடுத்துங்க, இப்போ நான் இருக்கேன், என்னுடைய ஓட்டை இப்போ நான் வந்து வாக்காளராக இருப்பதற்கு பதிவு செய்யணும்னா 2002 நீங்கள் எங்கே ஓட்டு போட்டீங்க, 2005 எங்கே ஓட்டு போட்டீங்க, அதெல்லாம் இருந்தால் தான் இதில் உங்களுக்கு காட்டும் அப்படின்னு என்னுடைய உதவியாளர் தான் வந்து அதெல்லாம் பார்த்தாரு. அவர் ஒரு அரை நாள் அது செலவழித்து சிரமப்பட்டார். நான் வந்து 15வது வாடகை வீட்டில் இருக்கிறேன். நான் இது மாதிரி நீங்கள் ஒரு 30 வருஷமாக ஒரு சொந்த வீடு கட்டி அதிலேயே இருந்தீங்கன்னா நீங்கள் ஒரே வாக்குச்சாவடியில் ஓட்டு போடுவீங்க. உங்களுக்கு வாக்குச்சாவடி தெரியும், எளிதாக நீங்கள் வாக்காளராக இருக்கலாம். இப்போ நான் 2002 எங்கே இருந்தேன், அந்த இடத்துல எந்த இடத்துல போய் நான் ஓட்டு போட்டேன், 2005 நான் எங்கே ஓட்டு போட்டேன், எனக்கு ஒன்றும் தெரியாது. நான் சொன்னேன் 2010 போன தேர்தல் போது நான் டவர் பிளாக்கில் இருந்தேன். அங்கே ஒரு 16 வருஷம் இருந்திருக்கேன். டவர் பிளாக்கில் இருந்தபோது அந்த டெய்லர் ரோட்லேயே இருக்கிற வாக்குச்சாவடியில் ஓட்டை போட்டிருக்கேன், அங்கே பாருப்பா அப்படின்னு பண்ணால், சார் அதெல்லாம் இதில் கணக்கில் வராது சார். இந்த 2002 2005 இதில் நீங்கள் எப்போ ஓட்டு எங்கே போட்டீங்க அதை சொல்லுங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக பிடிக்க முடியும். ரெண்டாவது உங்கள் அப்பா எங்கே ஓட்டு போட்டார், உங்கள் அம்மா எங்கே ஓட்டு போட்டாங்க. நான் சொன்னேன் எங்கள் அப்பாவும் அம்மாவும் செத்து போயிட்டாங்கடா. இப்படியெல்லாம் வந்து அதுக்குள்ளே இருக்கக்கூடியதெல்லாம் பார்த்தீங்கன்னா படித்த விவரம் புரிந்த நமக்கே தலை சுத்துதுன்னா படிக்காத கைநாட்டு பேர் வழிகள் எப்படி இந்த விண்ணப்பத்தை பூர்த்தி செய்வான். இதில் நிறைய வந்து கோளாறுகள் நடக்க போகுது. நீங்கள் உண்மையாகவே இந்த ஆண்டு ஜனவரியிலே நீங்கள் இதை தொடங்கியிருக்கணும் SIR. ஏன்னா அடுத்த ஆண்டு வந்து ஏப்ரலில் தேர்தல் என்பது தேர்தல் கமிஷன் தான் முடிவெடுத்து நிர்ணயிக்கிறான். அப்போ ஒரு ஆண்டாவது இதற்கு இடைவெளி வேண்டாமா? எதையுமே இல்லாமல் அவசரமாக ஒரு மாதத்திலேயே நீங்கள் இதை முடிங்கன்னு சொல்லும்போதே ஏற்புடையதாக இல்லை. இதில் தகுதிமிக்க வாக்காளர்கள் நிறைய பேர் வந்து வாக்களிக்க முடியாத ஒரு நிலைமை வரும். ஆனால் இதுக்கு வந்து போதிய பயிற்சியை கொடுத்து, என்ன விஜய்க்கு பின்னால் இருக்க பிள்ளைகள் இருக்க, விஜய்க்கு எதை ஒன்றா செய்வான், புரியுதுங்களா? நீ ஒன்றும் இல்லைடா, நீ செத்தாதான்டா நான் இன்னும் 10 நாள் கூட வாழ முடியும் அப்படின்னு சொன்னால் செத்துருவான். இதெல்லாம் வந்து இப்படி வந்து இது எம்ஜிஆர் காலத்துலேருந்து தொடர்ந்து வந்துட்டு இருக்கிற விஷயம்தான். இப்போ நானே இப்போ ரஜினியை வந்து சரி இவரை வச்சு மாற்றத்தை கொண்டு வந்துட முடியும்னு நினச்சேன். அப்படி ஒரு வேவ் அவருக்கு இருந்தது. அதனால் வந்து இவர்கள் செய்வாங்க. விஜய் இந்த குறுகிய காலத்தில் அதெல்லாம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா கட்சி கட்டமைப்பில் பிரச்சனைகள் இன்னும் இருக்கு. SIR ஃபார்மை இல்லை, அவர்கள் ஏற்கனவே பூத் கமிட்டி போடுவதில் கவனத்தை செலுத்தியிருக்காங்க, ஏராளமாக அதில் ஈடுபாடு கொண்டிருக்காங்க. அவர்களுக்கு கொஞ்சம் சரியான பயிற்சியை கொடுக்கணும். பூத் கமிட்டிக்கான பயிற்சியையும் ஒரு கோவையில் ஒரு பெரிய அளவுக்கு கூட்டி வைத்து ஒரு பயிற்சி கொடுத்துருக்காங்க. அதனால் ஓரளவு பண்ண முடியும். என்னென்ன இந்த திமுகவுடைய அராஜகத்தை இவர்களால் சமாளிக்க முடியாது. அது அதிமுகவே சமாளிக்க முடியலையே. 1972 வெளித்தள்ளப்பட்ட எம்ஜிஆர் அவர் வந்து இவர்களை அதுவும் கருணாநிதியுடைய சர்வாதிகாரத்தில், அது சர்வாதிகாரம் தான். எம்ஜிஆருக்கு எதிராக அவர் செய்ததெல்லாம் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. எந்த எம்ஜிஆரை புரட்சி நடிகர்னு சொன்னாரோ, எந்த எம்ஜிஆரை பொருளாளராக உட்கார வைத்து அழகு பார்த்தாரோ, அந்த எம்ஜிஆரை உடனடியாக மலையாளின்னு சொல்லில்ல. திண்டுக்கல் தேர்தலில் போய் தெருவாக போய் நின்று தமிழனுக்கு உன்னுடைய வாக்கா, மலையாளிக்கு உனக்கு வாக்கான்னு கேட்டவர் தானே கலைஞர். திராவிட முன்னேற்ற கழகம், திராவிடம் என்பது தமிழ், தெலுங்கு, மலையாளம், துளு எல்லாம் சேர்ந்தது தான். உங்கள் பக்கத்தில் இருக்கிற வரைக்கும் அவன் திராவிடன், புரட்சி நடிகர், பொருளாளர். எதிர போன உடனே அவன் மலையாளி. நீ எனக்கு தமிழனுக்கு ஓட்டா, நீ மலையாளிக்கு ஓட்டா. எவ்வளோ கேவலமாக வாக்குகளை பெறுவதற்கு கீழே இறங்கினார் பாருங்க அவர். அது மட்டும் இல்லாமல் எந்த இடத்துலையும் அதிமுகவுடைய கொடிக்கம்பம் நடவே விடலை அவங்க. எத்தனை கொடிக்கம்பங்கள் வெட்டி சாய்க்கப்பட்டன.
ஒரு பூலாவரி சுகுமாரன் சாவடிக்கப்பட்டான், ஒரு ஆறுமுகம் சாவடிக்கப்பட்டான், கொலை செய்யப்பட்டானுங்க. அவ்வளவு வன்முறைகள் நடந்தது. அதையெல்லாம் கடந்து தான் அவரால் வர முடிஞ்சது. ஆனால் இந்த பிள்ளைகளுக்கு முடியாது, விஜய்னால அது ரொம்ப முடியாது. காரணம் அவர்கள் அத்தனை பேருமே எம்ஜிஆரோட 1950களில் இருந்து பயணித்தவர்கள், பல தேர்தலை பார்த்தவர்கள். அதனால் அவர்களுக்கு இந்த வியூகமும் தெரியும், இவர்கள் எப்படி விளையாடுவார்கள் என்பதும் அவர்களுக்கு புரியும். அதை வைத்து அவர்கள் சரியாக தப்பி பிழைத்தார்கள். இது ரொம்ப சிரமம். ஒருவேளை 2011 பார்த்தோம்னா விஜயகாந்த் அவர்கள் ஒரு பிப்ரவரி மாசத்துல தான் அந்த கூட்டணி ஜெயலலிதா கூட அமைஞ்சது. அப்படி ஜனவரி பிப்ரவரியில திடீர்னு தாவேகா அதிமுக கூட்டணி அமையறதுக்கான வாய்ப்பு இருக்குமோ? தாவேகா அதிமுக பாஜக கூட விஜய் போறது இப்பொழுதே அமைவதற்கான வேலைகள் ஆரம்பித்து விட்டதாகத்தான் நான் கேள்விப்படுறேன். அப்படி அமைஞ்சிருச்சுன்னா அவங்க ஷிவரா பீகார்ல வந்து பாஜக கூட்டணி ஜெயிச்ச மாதிரி சந்தேகமே வேண்டாம். நீங்கள் அதிமுக பிஜேபி தாவேகா கூட்டணி அமைந்து விட்டது அப்படின்னு செய்தி வந்ததுமே ஸ்டாலின் உடனடியாக மூட்டை கட்டணும். அதுக்கு பிறகு கோட்டையில் இருப்பதற்கு அவர்களுக்கு வாய்ப்பே கிடையாது, கண்டிப்பாக நிச்சயமாக கிடையாது. பல்வேறு விஷயங்களை இன்னைக்கு பகிர்ந்துக்கிட்டீங்க. குமுதம் சார்பாக மிக்க நன்றி. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு. ஸ்ரீனிவாசா டூர் நடத்தும் ஆன்மீக சுற்றுலா. தொடர்புக்கு 9384854560. Saubhagya Home and Kitchen Appliances. எவரெஸ்ட் ஈஸி செஃப். செஃப் ஆகுங்கள் சில நிமிடங்களிலேயே.